கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி. கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி. அட யாரப்பா அது நடு வயல்ல? நம்ம ராமச்சந்திரனா? அட ஆமா போய். என்னப்பா வெட்ட வழியில் நின்று வானத்தை பார்க்குற? மழை வருமானு பார்க்குறேன். படித்த பைய வெளிநாட்டில் நல்ல சம்பளத்துக்கு கிடைச்ச வேலையை விட்டு உள்ளூரில் விவசாயம் தான் பண்ணுவேன்னு வேகாத வெயிலில் கஷ்டப்படுறான். இவனெல்லாம் என்ன சொல்ல? எங்கேயோ போயிட்டு வர? நிலத்தை பார்த்துட்டு வரோம் புள்ள. அங்கேயே நின்றுட்டு இருந்தா மழை வந்துருமா? ஏன் உன்னையும் கஷ்டப்படுத்தி என்னையும் கஷ்டப்படுத்துற? வா சாப்பிடலாம். வேணாம் புள்ள, பசிக்கல. அடுத்த வருஷம் பயிர் போட்டுக்கலாம். மண்ணும் மலட இடம்மா. உன் நிலைமை எனக்கு புரியுது. மழை இல்லையே, என்ன பண்றது? வரும், மழை வரும். மகமாய்க்கன்னா திறந்துட்டா இங்கே எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். அப்பா ஹலோ அண்ணா, ராமச்சந்திர பேசுறேன். ராமச்சந்திரா சொல்லுங்க. அண்ணா, அங்க நல்ல மழையா? ஆமாப்பா, நல்ல மழை தான். என்ன விஷயம்? ஆமாண்ணே, இங்கே நல்ல மழை. உழவு ஓட்டணும்ண்ணே. உழவு ஓட்டணும்னா திடீர்னு கூப்பிட்டா எப்படிப்பா? டிமாண்ட் அவ்வளோ டிமாண்டாக இருக்கு. முன்னாடியே சொல்லக்கூடாது ராமச்சந்திரா. அண்ணா, இந்த கூலி என்னன்னு சொன்னீங்கண்ணா? கூலி 550 ரூபாங்க. அண்ணா, போன தடவை கம்மியாக தானே இருந்துச்சு. என்னங்க உங்களுக்கு தெரியாததா? டீசல் விலை ஏறி போச்சு, அப்புறம் ஸ்பேர் பார்ட்ஸில் ஆளு சம்பளம் எல்லாமே ஏறி போச்சு. நாங்கள் என்ன பண்ண முடியும்? அதனால் உங்களுக்கு அதே ரேட்டில் ஓட்ட வேண்டியிருக்கு. மற்றவங்களுக்கு 600 ரூபாயில் ஓட்டுறோம். சரிண்ணே, பார்த்து போட்டு பண்ணி கொடுங்கண்ணே. நீங்கள் விவசாயத்தை நேசிக்கிறவங்க. நான் உங்களுக்காக, நீங்கள் வேறு நல்லா படித்தவங்க, விவசாயத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க, அதே ரேட்டுக்கு அனுப்புகிறேன். உழவம் கணக்கு பார்த்தா உழக்கூட மெஞ்சான்னு சொல்லுவாங்க. நீ போகிற போக்க பார்த்தா வீட்டில் ஒரு டம்ளர் கூட மெஞ்சாத போல இருக்கண்ணே. இப்படியே போயிட்டு இருந்தா பொண்டாட்டி தாலி எல்லாம் அடமான வச்சு தானே விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த தடவை தக்காளியா போட போறீங்க? ஆமாங்கண்ணே, ஆமாங்கண்ணே. சரி, நல்லபடியா பண்ணுங்க, நல்லா வரும். சரிண்ணே, வண்டி அமுச்சு வச்சுறீங்களா? 2 hours பொறுங்க, வண்டி அனுப்பிச்சுடுறேன். சரிங்கண்ணே, அமுச்சு வைங்கண்ணே, அமுச்சு வைங்கண்ணே. காலம் போகிற போக பார்த்தா நீ விவசாயம் பண்ண முடியாது போல இருக்க. போன தடவை மாமா கிட்ட வாங்கின கடனை அடைக்காம கிடக்கு. திருப்பி போய் அவர்கிட்ட கேட்க முடியாது. கூலி வேற தாறுமாற ஏறி போச்சு. பணத்துக்கு என்ன பண்ணலாம்?
ஒன்றும் புரியலையே. இந்தாங்க. என்னம்மா இது? எனக்கு தெரியும். இதுக்கு தானே யோசிச்சுட்டு வழி தெரியாமல் சுற்றிட்டு இருந்தீங்க. போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க. ஏப்பா ராமச்சந்திரா, ரொம்ப நாளா உன்னை கேட்கணும்னு இருந்தேன். தக்காளி செடிக்கு நடுவில் எதுக்கு போர்வையை போத்தி வச்சிருக்க? அத்தா, இது போர்வை இல்லை அத்தா, இது சொட்டு நீர் பாசனம். நமக்கு தான் மழையே இல்லைல்ல, கிடைக்கிற தண்ணியெல்லாம் சேர்த்து வச்சு பயிருக்கு சொட்டு சொட்டா உயிர் தண்ணி ஊற்றுறோம். இப்படிலாம் விவசாயம் பண்ண வேண்டியதாக இருக்கு. யாருக்கு விவசாயத்தை பற்றி என்ன தெரியுது? அதான் உன் பொண்டாட்டி கழுத்துல நகை இல்லையா? ஆமாம், என் பொண்டாட்டி நகை நட்டுலாம் இங்கே தான் கிடக்கு. நிலத்தையே கட்டிக்கிட்டு நிக்காதையா? என்ன பண்ணுறது? சீக்கிரம் ஒரு நல்ல செய்தியை சொல்லு. சரியாத்தா, சொல்றேன். வாத்தா. வரேன்ப்பா. எதுக்கு வர சொல்லி போன் பண்ண? தக்காளி செடி வளர்ந்து போச்சு, குச்சி கட்டணும். கட்டிடலாம்ப்பா. எத்தனை பேர் வேணும்ப்பா? ஒரு 6 சனம் இருந்தா நல்லா இருக்கும் அத்தா. ஒரு 6 பேர் தான் இருக்காங்க. சம்பளமெல்லாம் கூடி போச்சுப்பா. எவ்வளோ அத்தா? போன தடவை 100 ரூபா தானே? இந்த தடவை 150 ரூபாப்பா. 150 ரூபாயா? ஆமாப்பா. போன தடவை 100 ரூபாய் தானே இருந்துச்சு. விலைவாசி எல்லாம் கூடி போயிருச்சுல்ல. நீ டவுன் பக்கமே போறது இல்லையாப்பா? ஆமா அத்தா, விவசாயம்னு இங்க வயலுக்குள்ளேயே கடந்தா எப்படி தெரியும்? ஆமா அத்தா. பக்கத்து நிலத்துல வந்து 150 ரூபாயும் பிரியாணி எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. அப்படியா? ஆமா. நீ டவுன் பக்கமே போறது இல்லையாப்பா? இப்பெல்லாம் ஆளு கிடைக்கிறதே கஷ்டம். டவுன் வேலைக்கு போயிடுறாங்க. யாரு விவசாய வேலைக்கு வரா? சீக்கிரம் சொல்லுப்பா. சரி அத்தா. விவசாயம்னு வயலுக்குள்ளேயே இருந்தா எப்படிப்பா தெரியும்? யோசிச்சு நாளைக்கு வேலைன்னு ஃபோன் பண்ணி சொல்றேன் அத்தா. சட்டுப்புட்டுன்னு பார்த்து சொல்லுப்பா, இல்ல வேற இடத்துக்கு வேலைக்கு போயிடுவாங்க. நீ போயிட்டு வாத்தா. யோ, இந்தா. ஏய், என்னம்மா இது? அட வைமா. அட வை. இந்தாயா, இதை வச்சுட்டு ஆக வேண்டிய வேலையை பாரு. அட வைமா, வேற ஏதாவது வழி பார்க்கலாம். அட இந்தாங்க. அட என்னம்மா இது? இருக்கட்டும், வாங்கிக்கங்க. ஏடா சீக்கிரம் போறீங்க, போய் நேரத்தோட லோடு ஏற்றி மார்க்கெட்டுக்கு போனோம். ஆகட்டும். மலர், என் சட்டையை கொண்டா, லோடு ஏற்றிட்டு போனோம் பாரு. கொண்டு வாங்க. 2 4 6 8 10 பெட்டி போட்டுன.
கீரை பத்து வாங்கம்மா வாங்கம்மா வாங்கம்மா. அரைக்கீரை, முளைக்கீரை, சிறுகீரை, பொன்னாங்கண்ணி கீரை, கீரை பத்து. அண்ணே வணக்கண்ணே. பாப்பா ராமச்சந்திரா, பெட்டி இறக்கிட்டியா? இறக்கிச்சுண்ணே. எத்தனை பெட்டியா? 10 பெட்டி. 10 பெட்டினா 950 ரூபாப்பா. என்னென்ன இது? என்னண்ணா தக்காளி போகுது? ஆப்பிள் பழ ரேட்டு கொடுக்க முடியுமா? தக்காளி அவ்வளோதான் போகுது, 90 ரூபாய்க்கு தான் ரேட் போகுது. நம்மளால தெரிஞ்சாலுன்ட்டு 5 ரூபா போட்டு 95 ரூபாய்க்கு கொடுக்குறேன். இந்த பணத்தை வாங்கிட்டு போனா மருந்து அடிச்சது கூட கட்டாதுண்ணே. அட மருந்து தான்ப்பா, கஷ்டம் தான் புரியுது. விலை அவ்வளோதானே போகுது இன்னைக்கு. இதுக்கு மேலே நாங்கள் எப்படிப்பா கொடுக்க முடியும்? கை காசு போட்டால் கொடுக்க முடியும் சொல்லு. நாங்கள் என்ன பண்ண முடியும்? எங்களுக்கும் குடும்பம் இருக்குல்ல. அண்ணே 3 மாதம் வேலை செஞ்சு ராத்திரி பகல நாயா கஷ்டப்பட்டு பொண்டாட்டி தாலையை அடமானம் வச்சு வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சு விளைஞ்ச தக்காளினது ஏதாவது ஒரு லாபம் வரும் கடன் அடைக்கலான்னு பார்த்தா 950 ரூபா வாங்கிட்டு போய் என்னென்ன பண்ணுறது? இப்படி வரவங்களுக்குலாம் இறக்கப்பட்டு நான் காசு கொடுத்தா கடை எழுத்து மட்டும் நடுத்துறது தான்ப்பா போகணும். நீ விவசாயம் பண்ணி இல்லை ஊரில் போய் கல்லோட அதெல்லாம் நம்ம பிரச்சனை கிடையாதுப்பா. இன்னைக்கு நமக்கு ரேட் என்னவோ அதுதான் கொடுக்க முடியும். என்னென்ன நீங்கள் எங்களை மாதிரி விவசாய கஷ்டப்படுறதெல்லாம் நீங்களா சந்தோஷமாக வாழ்றீங்க. நீங்களே சப்போர்ட் பண்ணனா எங்களை மாதிரி விவசாயிகளை அவர் யாருன்னா சந்தோஷமாக வாழ வைக்கிறது? நீ என்னப்பா அங்கே சுற்றி இங்கே சுற்றி ஏன் மடியிலேயே கையை வைக்கிற? நீ காசப்படி கிளம்பு. உனக்கு பின்னாடி 10 பேர் நிற்கிறேன். உன் பேச்சை கேட்டு அவன் விலையை கூட்டி கொண்டா எங்கே போகிறது? நான் நாங்கள் உற்பத்தி பண்ணுற பொருளுக்கு நாங்களே விலையை ஃபிக்ஸ் பண்ண முடியல. ஒவ்வொருத்தரும் அவன் உற்பத்தி பண்ணுற பொருளுக்கு அவனே விலையை ஃபிக்ஸ் பண்ணுறான். எங்களை மாதிரி பாவப்பட்ட ஏழை விவசாயிங்க நாங்கள் உற்பத்தி பண்ணுற பொருளுக்கு உங்களை மாதிரி ஆளுங்க இடையில தரகருங்க ஃபிக்ஸ் பண்ணுறீங்க விலையை. ஒன்றும் பண்ண முடியாதுப்பா, நாட்டு நிலமை அப்படி கிடக்கு. உன்னைய பார்த்து அவன் ஏதாவது பேச மார்க்கெட்டில் பிரச்சனையை உண்டாக்கிறாதப்பா. 5 ரூபா கூட்டி கொடுக்கலான்னு பார்த்தா கம்யூனிசம் பேஸ்ட் எழுதுற நீ. கிளம்பா மத நீ. உழவன் கணக்கு பார்த்தா உழக்க கூட மிஞ்சாதுன்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். நாங்கள் கணக்கு பார்த்தா ஒரு வாய்க்கு கூட மிஞ்சாது. வரண்ணே. இவன் கூட என்னப்பா பெரிய அக்கா போகிறா போச்சு. வாயில் நோடாத பழமொழிலாம் சொல்லிட்டு போகிறான். நாம் பள்ளிக்கூடத்து போகாத தெரிஞ்சு வச்சோ. அப்பாடா நகையை மீட்டாச்சு. அட ஆமாப்பா, ஆப்பிளுக்கு இன்னைக்கு அவ்வளோதான் விலை தர முடியும். தக்காளி தான் தங்க மாட்டு விலை போகுது. ஏய் என்னம்மா இங்க உட்காந்துருக்க வாசல்ல? நீங்க வர நேரமாச்சேன்னு உட்காந்துருந்தேன். அப்படியா? உனக்கு என்ன கொண்டு வந்திருக்கு தெரியுமா? பாரு. என்னது? பாரு. மத்தது அடுத்த மக சொல்லமா. இதேதான் போன தடவையும் சொன்னீங்க. அடுத்த மக சொல்ல கண்டிப்பா. அந்த போன் எட. ஏன் போன் எட? மழை வர மாதிரி இருக்கு. டிராக்டர்காரனுக்கு ஃபோன் பண்ணலாம். உங்களுக்கு வேற நினைப்பே இல்லையா? என்னம்மா நம்மள மாதிரி விவசாயிங்க விவசாயம் பண்ணலனா வேற யார் பண்ணுவா சொல்லு பார்க்கலாம். ஒரு ஐடி கம்பெனிக்காரன் தொழிலை விட்டுட்டா யாருக்கும் பிரச்சனை வராது. மற்ற தொழில் பண்ணுறவங்க தொழிலை விட்டுட்டா யாருக்கும் பிரச்சனை கிடையாது, வருத்தம் கிடையாது. ஆனால் அவர் விவசாயி தொழிலை நிப்பாட்டிட்டா எத்தனை பேருக்கு பிரச்சனை தெரியுமா? நம்மளை விட்டா அவர் யார் விவசாயம் பண்ண முடியும்? நாம் செய்வோம். ஃபோன் எடு. எப்படியோ உங்கள் மனசில் தோன்றதை செய்யுங்க. ஏய் என்னம்மா? இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏய் என்னம்மாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்றல. ஏய் டாக்டர்கிட்ட போகலாம் வா. என்ன நிஜமாவா? சொல்லவே இல்லை. குட்டி விவசாயி. இது போன்று தன்னலமற்ற விவசாயிகள் இருக்கும் வரை இந்த தரணியில் விவசாயம் செழித்து ஓங்கும். இவர்கள் ஒரு நிமிடம் சுயநலமாக யோசித்தால் இந்த மக்களும் இந்த பூமியும் என்னவாகும்? சிந்திப்போம், செயல்படுவோம், விவசாயத்தை போற்றுவோம், உழைக்கும் விவசாயிகளை வாழ வைப்போம்.